வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு ஆயுத எழுத்துல நம்ம விவாதிக்க இருக்கிறது இந்திய அணியுடைய தோல்வி யதார்த்தமா அல்ல தகுதியற்ற அணியா? இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 100 கோடி மக்களுடைய சென்டிமெண்ட் எல்லாரும் மிகப்பெரிய அளவுல பார்த்த மொட்டை அடிச்சு நாக்க அறுத்து அப்படின்னு பல்வேறு வேண்டுதல்களுக்கு நடுவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்துல இந்திய அணியுடைய தோல்வி இந்தியா முழுவதும் பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட பல்வேறு விதமா பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்கப்பட வேண்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், தோல்வியிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது குறித்து நம்ம விவாதிக்கிறதுக்காக நம்மோட 4 எக்ஸ்பர்ட் இப்ப நம்மோட இணையறாங்க. முதல்ல நான் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறேன். மிஸ்டர் ராஜ் சேகர் சார் நம்மோட இணையறாரு. வழக்கறிஞர், கிரிக்கெட் ஆர்வலர், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அவர் தொடர்ந்து அப்துல் ஜப்பார், நமக்கு நல்லா பரிச்சயமான ஒருவர், கிரிக்கெட் விமர்சகர், கிரிக்கெட் ஆர்வலர், அவரையும் வரவேற்கிறோம். ராஜ்குமார் அவர்களின் நிகழ்ச்சியில் நம்மோட இணையறார், கிரிக்கெட் ஆர்வலர். அவரும் நம்ம அதே மாதிரி இந்திய அணிக்காகவும் தமிழக அணிக்காகவும் விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஷைலஜா மகளிர் அணியில் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களையும் வரவேற்கிறோம். இவங்களோட தான் நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை முதல்ல பார்க்கலாம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடப்பு சாம்பியன் அப்படின்னா அது இந்தியா தான். ஏன்னா 2011 நடந்த கிரிக்கெட் உலக கோப்பையில இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் தான் நடப்பு சாம்பியன். இந்த முறை நடந்த மேட்ச் நாம எல்லாரும் பார்த்திருப்போம். இந்தியா இதுவரைக்கும் 2 முறை உலக கோப்பை வென்றிருக்கிறார்கள். அதிகப்படியா உலக கோப்பை வென்றிருப்பவர்கள் ஆஸ்திரேலியா தான், 4 முறை வென்றிருக்கிறார்கள். கிரிக்கெட் உலக கோப்பையில அதிக ரன் ஒருவர் அடித்திருக்கிறார் என்றால் அது நம்ம இந்தியாவை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் தான். அதிக விக்கெட் ஒருவர் எடுத்திருக்கார் அப்படின்னா அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளென் மெக்ராத் தான். இந்த முறை ஆஸ்திரேலியாவில் நடந்த போட்டியை நாம எல்லாம் பார்த்திருப்போம். இந்தியா உலக கோப்பை தகுதியை இழந்து விட்டது. அதனால இறுதிப் போட்டியில பக்கத்து நாடுகளான ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் மோதிக்கொள்ளும். இது ஒரு புறம் இருக்கையில அடுத்த வருடம் உலக கோப்பை மீண்டும் இங்கிலாந்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. நடப்பு சாம்பியனின் தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. நம்மோட இணைந்து நம்ம எக்ஸ்பர்ட் பேசுறாங்க. இதே மாதிரி நம்மோட இணைந்து யூசுப் அவர்களும் நம்மோட இணையறாரு, கிரிக்கெட் விமர்சகர், பயிற்சியாளராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட நான் விவாதத்தை தொடங்க விரும்புறேன். யூசுப், நீங்க இந்த தோல்வியை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து வெற்றிகள், அதன் பின்னால் நாக் அவுட்ல ஒரு தோல்வி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட இருந்து முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். சார், இது ஒரு யதார்த்தமான ஒரு தோல்விதான் சொல்லுவேன். இது நீங்க ஒரு அதாவது அணியில தரமா இதுவா அப்படின்ட்டு பார்க்கும்போது லிட்டரலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் 70 விக்கெட் எடுத்துட்டாங்க. 300 ரன்னுக்கு மேல எல்லா மேட்சஸ்லயும் பேட்டிங் பண்ணும்போது பண்ணிட்டாங்க. சாதாரண நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் கூட இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட், அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கடினமான நாள்னு, அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா இதை யதார்த்தமா பார்க்கணும் அப்படின்ற யூசுஃபோட கருத்தோட துவங்கி இருக்கும். ஆனா இந்த யதார்த்தத்தை தாண்டி ஒரு நிலைத்தன்மை இல்ல அப்படின்றது எல்லாருடைய பார்வையுமே. பொதுவா கிரிக்கெட் விமர்சகர்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும் இந்த வேர்ல்ட் கப்பை கூர்ந்து கவனிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்பத்துல எல்லாருமே சொன்னாங்க இது உதவாத அணி, இப்படி ஒரு அணி தேர்வா, இந்த அணியோட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அணியோட தான் நம்ம ஆஸ்திரேலியா போறோம் அப்படின்னும் போது எல்லாருடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா இந்த அணி குவார்டர்ஸ் வரைக்கும் போனாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்ட சூழ்நிலையில விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிரிக்கெட் விமர்சகர்களுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா இது ஒரு நல்ல அணி, கோப்பையை வெல்லக்கூடிய அணி அப்படின்னாங்க. இப்ப மீண்டும் தோற்றதுக்கு அப்புறமா சின்ன சின்ன குறைகள் மீண்டும் அணியை நோக்கி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யதார்த்தமான தோல்வின்னு இதை எடுத்துக்குவீங்களா? முதலாவது, இந்திய அணி தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமே தவறு. ஏனென்றால் எல்லாருடைய கருத்தையும் ஒத்த கருத்தாக எடுத்துக்கொண்டு நல்ல சிறந்த வீரர்களை முதல் தேர்வு செய்ய வேண்டும். நம்ம அணியில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஸ்பின்னர்ஸ் இல்ல. பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஆனா ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கின்றது. அதை சரி செய்வதாக சொல்லிக்கொண்டு ஒரு அணியை தேர்வு செய்தார்கள். சரி, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 7 வெற்றிகள் பெற்றார்கள். இந்த அணியை உதவாது, வெற்றி பெறாது என்று நினைத்த அணி 7 தொடர் வெற்றிகளை பெற்றார்கள். ஆனால் செமிஃபைனல்ஸில் எப்படி ஆட வேண்டும் என்ற எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ தான் நம்ம பார்த்தோம் இந்த விளையாட்டுல. இந்த மேட்ச் வின் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச். 328 என்ற ஒரு ரன் ஒரு சேஸ், ஈஸியா சேஸ் பண்ணி இட்ஸ் கெட்டபிள் ரன்ஸ் தான். இதை நம்ம முடியாது அப்படின்லாம் கிடையாது. இதை ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணாதனால நம் தோல்வியை சந்திச்சோம். ஃபைனல்ஸ்க்கு போக இது பண்ணோம். அதை முழுக்க இட்ஸ் a டீம் ஃபெயிலியர் தான். நான் தோனி மேல மட்டும் அந்த குறைய சொல்ல மாட்டேன். விராட் கோலி நல்லா விளையாடல, ரெய்னா நல்லா விளையாடல, யாரும் பொறுப்புணர்ச்சியோட ஒழுங்கா விளையாடல. இந்த பொறுப்பு 7 ஆட்டங்கள்ல எப்படி இருந்தது? இதே பொறுப்பு இதே வீரர்கள் எப்படி இருந்தது? பாருங்க, முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 76 விக்கெட் எடுத்தாங்க. 76 விக்கெட் மிஸ்டேக் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் தான். ஆப்போசிட் இல்ல, ஒரு விக்கெட் 2 விக்கெட் 76 விக்கெட் மொத்தம் 7 மேட்ச்ல விளையாடின 76 விக்கெட்ஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெஸ்ட் போலிங்
அதாவது பெஸ்ட் ஃபீல்டிங் அதுல கிடைத்தது கிடையாது. மிஸ்டேக் ஆஃப் த பேட்ஸ்மேன். அது அப்கோர்ஸ் விக்டரி இஸ் விக்டரி, எப்படி வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். ஆனால் இந்த மேட்ச்ல வந்து தோல்வி அடைந்தது இட்ஸ் டோட்டல் டீம் ஃபெயிலியர். அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் விராட் கோலி செஞ்சுரி அடிக்கலன்னு நான் என்ன பொறுத்தீங்கன்னா, ரெய்னா செஞ்சுரி அடிச்சிருக்கணும், விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்கணும், ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிருக்கணும். பிகாஸ் தே ஆர் பேட்ஸ்மேன் இன் ஃபார்ம். இந்திய அணியுடைய மொத்த திட்டமிடலுமே தவறு அப்படின்றது ராஜ்சேகரோட கருத்து. இதை நான் அப்படியே அப்துல் ஜப்பார் அவர்களை எடுத்துட்டு போறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திட்டமிடல் 7 ஆட்டங்கள்ல பாராட்டப்பட்டது, இந்த போட்டியில வசைபாடப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்திய அணி முன்பெல்லாம் ஒருவர் சரிந்தால் சீட்டுக்கட்டு கோபுரம் போல எல்லாரும் சரிவார்கள். ஆனால் இந்த தடவை ஒருவர் எழுந்தால் இன்னொருவர் எழுந்தார். சிக்கர் தவன் போனால் ரோஹித் சர்மா நின்றார், அவர் போனால் அஜிங்கிய நின்றார், அவர் போனால் கோலி நின்றார், கோலி போனால் ரெய்னா நின்றார். அப்படி பரீட்சையாக. இன்னொன்று, 7 ஆட்டங்களில் 70 விக்கெட்டுகளை கைப்பற்றியது மட்டுமல்ல, பல ஆட்டங்களில் மிடில் ஆர்டரை தாண்டினது கிடையாது. ஒரு 4-5 பேட்ஸ்மேன்களுடைய அயர்லாந்து கூடயும் ஜிம்பாப்வே கூடயும் தாண்டல அப்படின்றத மட்டும் நம்ம இல்ல ஒரு அணி என்று வைத்துக் கொள்ளும். அது சுப்பனா ஜப்பாராங்கிறது வேற விஷயம். யாராவது ஒருத்தர் அவங்க செய்யல. இரண்டாவது, இந்திய அணியுடைய மிகப்பெரிய பலகீனம் பந்து வீச்சு, அதுவும் கடைசி ஓவர்களில் மோசமாக இருக்கும் என்று ஒன்று சொல்லப்பட்டது. இன்னொரு பலகீனம் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் தடுமாறுவார்கள் என்று. ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது எல்லாம் சொன்னார்கள், ஆஸ்திரேலியாவில் ஆடுகளங்கள் வேகப்பந்துக்கு தோதுவாக இருக்கும், காற்றில் மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கும், இங்க கிளவுட் கவர் அதாவது மேகமூட்டம் இருக்கும், ஆகவே பந்து துள்ளி துடித்துக் கொண்டு வரும், ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர்களிடம் இவர்கள் எடுபடுவது கஷ்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் மீறி அவங்க 7 ஆட்டங்களில் மிக சிறப்பாக ஆடி வேகப்பந்தை சந்தித்திருக்கிறார்கள், சுழற்பந்தை சந்தித்திருக்கிறார்கள், எல்லாம் வந்தார்கள். ஆனால் அந்த பழைய குற்றச்சாட்டு இந்த ஆட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக மெய்விக்கப்பட்டுவிட்டது. வேகப்பந்து வீச்சாளருக்கு எதிராக தடுமாறினார்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள் கடைசி ஓவர்களில் தடுமாறினார்கள். கண்டிப்பா எல்லாருடைய குற்றச்சாட்டுமே அதுதான். இத்தனை நாளா இந்திய அணி மறைச்சு வச்சிருந்த பலவீனம் பாத்தீங்க அப்படின்னா இன்று வெளிப்பட்டது அப்படின்றது எல்லாரோட குற்றச்சாட்டம் இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத ராஜ்குமார் கிட்ட எடுத்து போறோம். உங்களுடைய முதல் கட்டவாதத்தை பதிவு செய்யும். இல்ல, இது தோத்தது முக்கிய காரணம் என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, சிக்கர் தவன் தான். சிக்கர் தவனும் விராட் கோலியோட முக்கியமான கட்டத்துல அது நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. 13 ஓவர்ல 76 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 ஓவர்ல 7 ஓவர் அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா ஆடி இருந்தாங்கன்னா நிச்சயமா நம்ம ஒரு 100 ரன் 110 ரன் அடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி ஒரு 13 ஓவர் எக்ஸ்ட்ரா 10 ஓவர் 15 ஓவர் ஆடி இருந்தாங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாததான் காரணம். அது அன்வான்டட் ஷாட். அது சிக்கர் தவனோட ரொம்ப அதுக்கப்புறமும் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண யாருமே முயற்சிக்கலையே. முக்கியமான கட்டம் என்னன்னா, விக்கெட் விடக்கூடாது. விக்கெட் விட்டாலும் அவங்க ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆடுவாங்க. விக்கெட் விடாம ஆடினீங்கன்னா அவங்க விக்கெட் விடலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பாலும் சரி ஸ்பின்னர் சரி ட்ரை பண்ணுவாங்க. விக்கெட் விடாம ஆடிட்டு இருந்தாங்க 150 ரன் அடிச்சிருந்தோம்னா 25 ஓவருக்கு 150 ரன் அடிச்சிருந்தா அடுத்த 25 ஓவர்ஸ்க்கு 110 தான் 120 தான் அடிக்கணும், 170 அடிக்கணும். ஈஸியா அடிச்சிருப்பாங்க. அந்த வெயிட் பண்ணி ஆடாத காரணம் தான் அதுவும் கோலியோட ரொம்ப இரஸ்பான்சிபிள் ஷாட் தான் சொல்லணும். நான் என்ன கேட்டா கண்டிப்பா கோலியோட அந்த இரஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இப்போ கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பரந்த தளத்துக்கு வந்துருச்சு. அடுத்தடுத்து போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வேர்ல்ட் கப்ல தோத்தா என்ன, அடுத்து 8ஆம் தேதி IPL ஆரம்பிக்குது, அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வீரர்கள்ட்ட இருக்கோ அப்படின்றது பலருடைய கருத்தாவும் இருக்கு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, இன்னைக்கு கோலியோட ஷாட் பார்த்துட்டு பலரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட விக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி ஒரு ஷாட் தான் ஆனாரு அப்படின்னு. இதுக்கு காரணம் தொடர்ந்து போட்டிகள் இருக்கிறதா, அவங்க இது போனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்துல அவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கோலி மட்டும் இல்ல, ரெய்னா, கோலி எல்லாருமே they played irresponsible shots மட்டும் இல்ல, they should have been punished for that. In fact என்ன கேட்டீங்கன்னா, BCCI should take action. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு செமி ஃபைனல்ஸ்ல இவ்வளவு 125 கோடி இந்திய மக்கள்ல நிச்சயமாக ஒரு 60 கோடி மக்கள் ஃபேன்ஸ் ஆஃப் கிரிக்கெட். நம்ம we celebrate cricket as a religion. அப்படிதான் இந்தியா பார்க்குது. ஒரு மதமாக தான் கிரிக்கெட்டை நாம் அனைவரும் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய நாட்டோடைய ஒரு புகழையும் பேரையும் கெடுக்கிற மாதிரி அவர் பல காரணங்கள் சொல்றாங்க. அப்கோர்ஸ் வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாம் கோயிலை பத்தி பல விஷயங்கள் சொல்றாங்க. அதை நான் இப்ப ஹைலைட் பண்ண விரும்பல. பட் இட்ஸ் an irresponsible shot. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு செமி ஃபைனல்ஸ்ல ஆட வேண்டிய ஷாட்டே கிடையாது. வாலண்டியரா கோலியை நம்ம பாகிஸ்தான் கிட்ட கொண்டாடணும் அப்படின்றது when somebody scores a century we will appreciate.
But in the semi-finals, you should play with responsibility. In the game, we can't score a century in every match. Not that. Responsibility. ஒரு பொறுப்புணர்ச்சியோட விளையாடணும் தான் சொல்ல வரேன். தவிர்த்து நான் வந்து இவர் செஞ்சது தப்பு. ஒரு நீங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50 ரன்ஸ் எடுத்திருந்தா இவங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல 4 பேர் 50 அடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஈஸியா ஒரு 30 ஓவர்ஸ்ல ஒரு 200 ஆட் வந்திருக்கும். வந்திருந்தா நம்ம பேலன்ஸ் 120 அப்படி ஈஸியா வின் பண்ணிடலாம். பட் டோட்டலி மிஸ் பிளான்ட், மிஸ் மேனேஜ் and without any strategy, அதாவது irresponsible ஆடி விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு சில சமயத்துல விளையாடுறோம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனலா விளையாடக்கூடிய அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்க, இந்தியன் பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செமிஃபைனல் கேம் வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா டாஸ் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அண்ட் இந்தியா டாஸ் தோத்துட்டாங்க. ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கலாவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணதும் ஒரு பெரிய டோட்டல் செட் பண்ணுன்றதா அவங்க மைண்ட் செட்டா இருந்திருக்கும். அதே விதத்துல அவங்க பேட்ஸ்மேனும் ரொம்ப நல்லா ஆடிட்டு வந்தாங்க. 300+ வந்தாலே ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான். 330 சேஸ் பண்ணுன்றது வந்து ஒரு பெரிய இலக்கா தான் இருந்தது இந்தியாவுக்கு. அப்படி இருந்த பொழுதும் லைக் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் அவங்களோட பெஸ்ட் கொண்டு வர்றது வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு அது நடக்கல. அதுதான் ஒரு விஷயம். விராட் கோலி போன்ற பெரிய வீரர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இந்த சைட்ல இருக்க ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் விராட் கோலி. இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஆஃப்டர் இந்த லாஸ்க்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் வந்து விராட் கோலி மேல வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர்கிட்ட மக்கள் வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நிறைய மேட்சஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரும் கூட. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ ஒரு irresponsible ஷாட் தான் சொல்லணும். கண்டிப்பா இதையும் கவனத்துல கொள்ளணும். பல்வேறு காரணங்கள் இந்திய அணியுடைய தோல்விக்கு சொல்லப்படுது. அடுத்த சச்சின் அழைக்கப்பட்ட விராட் கோலிக்கு என்ன ஆச்சு? ஒரு மதமா கொண்டாடப்படும் கிரிக்கெட் வணிகம் ஆயிடுச்சா? இந்திய அணியின் தோல்வி யதார்த்தமானதா அல்லது தகுதியற்ற அணியால் அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். மீண்டும் நான் யூசுப்பிடமிருந்தே இந்த விவாதத்தை தொடங்க விரும்புறேன். ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ஆடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டத்தை இந்திய அணி இன்று வெளிப்படுத்தல அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. பொதுவா வந்து சிங்கிள்ஸ்ல ஆடி ஒரு 300 மாதிரி ஒரு பெரிய டார்கெட் இருக்கும் போது சிங்கிள்ஸ் ஆடி டீமை ஒரு டெக்னிக்கலா கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆடாம 4-6 மாதிரி ஒரு பெரிய ஷாட்டை நம்பி இந்திய அணி விழுந்ததா எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் அப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஷிகர் தவானும் ரோஹித் சர்மாவும் த வே தே ஸ்டார்டட் அவங்க கொண்டு போன விதமே வந்து இட் வாஸ் லைக் பிச்சு ரொம்ப சாதாரணமா வந்து தென்பட்டது. அப்போ அந்த நேரத்துல வந்து அவங்க அந்த எக்ஸாக்ட்லி கொண்டு போன விதம் வந்து கிட்டத்தட்ட அந்த 70 ரன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்தியால யார்கிட்ட கேட்டிருந்தாலும் அந்த நேரத்துல சொல்லியிருப்பாங்க 329 இட்ஸ் நாட் அ வெரி பிக் டார்கெட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட் ஒரு சடன் லாசஸ் டக்குன்னு அடுத்தடுத்த லாசஸ் அதை ஒரு பார்ட்னர்ஷிப்பா கன்வெர்ட் பண்ணல. இப்ப நீங்க ஆஸ்திரேலியா சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வார்னர் போனாரு, அந்த 182 தான் அதோட டார்கெட்டா இருந்தது, அவங்க மெயின் பேஸ் அது. அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மிச்சல் ஜான்சனுடைய லாஸ்ட் எண்டிங் ஒரு பினிஷிங் ஷாட்ஸ் வந்து இதா இருந்தது. இந்தியால வந்து ஸ்டார்ட் ஓகே, பட் மிடில் ஆர்டர் வந்து இட் டிட்ன்ட் ஹெல்ப் அஸ் டுடே. ஏன்னா இத்தனை நாள் நடந்த லீக் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, கோப்ப பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் தான் சொல்லலாம். லாஸ்ட்ல தோனியும் இவரும் நிக்கும் போது ஆல் ஆஃப் சடன் ரஹானேவுடைய விக்கெட் மிஸ் ஆச்சு. நீங்க அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா ஹோப்ஸ் வேர் தேர். மிஸ் ஆனதுக்கு வந்து ஐ வுட் சே லைக் இந்த மிடில் ஆர்டர் தான் வந்து இதா இருந்தது. மேபி லைக் கோலி அவருக்கு வந்து என்னன்னா லைக் நீங்க பங்களாதேஷோட பார்த்த லாஸ்ட் ஒரு 3 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் அவ்வளவு பெருசா இல்ல. இனிஷியலி பாகிஸ்தானோட அடிச்சாரு, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிப்பா தான் இருந்ததை தவிர அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஷாட் வந்து அவர் ஆடின ஷாட் வந்து இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆஸ்திரேலியா வந்து ஃபுல்லா பிளான் பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் சுரேஷ் ரெய்னா பிளான் பண்ணிருந்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பிளான் பண்ணி அவங்க பண்ணாங்க. கோலியோட ஷாட்ஸ் அப்படின்னா உலக கோப்பைக்குள்ள போகும்போது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தது, சச்சின் இல்லாம நம்ம போகக்கூடிய வெகு நீண்ட காலத்துக்கு பிறகு சச்சின் இல்லாம போகக்கூடிய உலக கோப்பை. சச்சினா கோலி இருப்பார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எப்படி ஆச்சு அப்படின்றத நான் ராஜசேகர்ட்ட கேட்க விரும்புறேன். சச்சின் அப்படின்ற இடத்தை பூர்த்தி செய்யறதுக்கான வீரர் கோலி தான் அப்படின்னு பார்க்கப்பட்டது சரிதானா? இது உலகக்கோப்பை மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்லாம் தெரிய வரும் என்ன அப்படின்றது இல்ல. சச்சினோட
அவருடைய ஆட்டோபயோகிராஃப் அண்ட் அவருடைய இந்த மீடியாக்கெல்லாம் கொடுக்குற இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ சாக்ரிஃபைஸ் மை ஃபேமிலி அப்படின்னு தான் அவர் முதல்ல ஆரம்பிப்பாரு. என்னுடைய வைஃப் அஞ்சலி, மை சில்ட்ரன் எல்லாரையும் விட்டு தான் நான் வந்து வேர்ல்ட் கப்ல இருப்பேன், அவங்கள பாக்குறதுக்கு 2 மாதங்கள் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ். தன்னுடைய தந்தை இறந்த போது, நான் லண்டன்ல இருந்தப்போ தன்னுடைய தந்தை இறந்த போது அதில் வந்து ஈமச்சடங்குகளில் கலந்து கொண்டு உடனே வந்து ஆட்டத்தில் தொடர்ந்தார். சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ், ஜபார் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல ஸ்டோரிஸை கேட்கும்போது ஒரு பிளேயர் நாட்டுக்காக தன்னை எப்படி இல்ல அனுஷ்கா சர்மா அங்க போனது பத்தி ஒரு டெடிகேஷன் எந்த அளவுக்குன்னா ஃபேமிலி, வைஃப், சில்ட்ரன் எல்லாத்தையும் விட்டு இவர் சார் சொன்ன மாதிரி தந்தையோட அந்த ஃபியூனரல் கூட அட்டென்ட் பண்ண முடியாம வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல குழந்தை பிறந்த போது டெண்டுல்கர் வரல, மறுநாள் தான் வந்தாரு. இட்ஸ் ஆல் ஹிஸ்டரி. நான் ஒண்ணு கதெல்லாம் கட்டல. ஆனா கோஹ்லி அடிச்சது இப்ப நீங்க வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர்ல எடுத்தீங்கன்னா தோனி சொன்னாராம் நீ யூ ஹேவ் டு பி வித் சர்மா அப்படின்னு. அவர் வந்து தப்பா புரிஞ்சுட்டு அனுஷ்கா சர்மான்னு சொல்லிட்டு ஒரு கேட்ச், இர்ரெஸ்பான்சிபிள் கேட்ச் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு ஒரு பெரிய ஜோக்கா வந்துச்சு. இல்ல இப்படி பார்க்கலாம், தோனிக்கு குழந்தை பிறந்து 70 நாட்கள் ஆகுது, இன்னும் தோனி அவருடைய குழந்தைய பார்க்கலாம். இல்ல அதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பிளேயர்ஸ் when they play for the country you have to, of course it's எல்லா walks of lifeலயும் நடக்குது. நீங்க வந்து ஒரு சாதிக்கணும், ஒரு சாதனை பண்ணணும்னா you have to sacrifice many things in life. அந்த மாதிரி தான். ஆனா கோஹ்லியோட ஆட்டிடியூட், தி வே ஆஃப் கண்டக்டிங் ஹிம்செல்ஃப் இன் தி பப்ளிக் ரொம்ப நாஸ்டி பிஹேவியர். இந்த of course I don't say you have a girlfriend, அதெல்லாம் அந்த பிரைவேட் வாழ்க்கையை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. See, it has become a talking point. See, if you had performed, fine. But you have not performed. It is such a great disgrace for the country. சிறப்பா விளையாடாம இருந்தா சரி, அனுஷ்கா சர்மா ஒருவேளை சிட்னி கிரவுண்ட்ல இல்லனா இந்த கருத்து அனுஷ்கா சர்மா இல்லனா கூட கோஹ்லியை ஸ்பேர் பண்ணலாம். பட் அனுஷ்கா சர்மாவை நீங்க கேமராஸும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, கோஹ்லியும் அங்கதான். எல்லாம் என்ன சொல்றாங்க, அனுஷ்கா சர்மாக்கு பால் அடிக்க போய் தான் கேட்ச் கொடுத்தாருன்றாங்க. இதெல்லாம் வந்து யூகங்கள். சரி, ஐ எம் நாட் அக்யூசிங், பட் when you play semi-finals you should be more responsible. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப மட்ட ரகமான ஒரு விளையாட்டை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. செமிஃபைனல்ஸ் ஒரு எப்படி ஆடி இருக்கணும், எவ்வளவு கமிட்மெண்ட், எவ்வளவு ரெஸ்பான்சிபிள். ஒரு ஷாட்டும் பிரஹானே ஆடினார் 45 பால்ஸ்ல 25 ரன் அடிக்கிறாரு. கண்டிப்பா இது வேலிட் பாயிண்ட். ஆனா இன்னொரு விஷயம், எந்த ஒரு போட்டியும் உலகத்துல எந்த மூலையில இருக்க எந்த ஒரு போட்டியையும் யாரு வேணா போய் ஒரு பார்வையாளரா பாக்குறதுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. எடுத்துட்டு போறேன். அந்த எத்திக்ஸ் எல்லாருமே வந்து கோஹ்லியோட ஆட்டத்தை பத்தி பேசும்போது டேலண்ட், அந்த ஃபுட் ஒர்க் அதை பத்தி பேசுறவங்க எல்லாம் தாண்டி எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் பேசுறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன், டெண்டுல்கர் கோஹ்லி நோ கம்பாரிசன். அவரு கானமையில் இது வான் கோலி, வான் கோலின்னு சொல்லிக்கலாம். அது ரெண்டாவது, ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பு சக்கரை. சச்சின் இல்லாத காரணத்தில் சோபிக்கிறாரே ஒழிய அவர் செஞ்சுரி அடிச்சதெல்லாம் யாருக்கு எதிராக பாருங்க. அவர் அனலைஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் பலகீனமான அணிகளுக்கு எதிராக தான் இல்லையா? லண்டன்ல என்னாச்சு, அவரிடம் ஒரு மிக மோசமான இருக்கு பழக்கம் இருக்கு. அதைத்தான் எதிரணிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது நின்ற இடத்தில் இருந்து ஆடுவார். கால் பாத அசைவு மிக மிக முக்கியம். ஃபுட் மூவ்மெண்ட் கண்டிப்பா முக்கியம். அதை ஃபுட் ஒர்க் சொல்வார்கள், நான் பாத அசைவுகள் என்று சொல்வேன். அது மிக மிக முக்கியம். இன்னொன்று, ஒரு ஷாட்டை ஆடும்போது 3 இலக்கணங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பாத அசைவு இருக்க வேண்டும், தலை ஆடவே ஆடக்கூடாது. ஸ்டில். மூன்றாவது மிக தலையாய விதி, இவங்க 2 பேரும் கிரிக்கெட்டரை முன்னாடி சொல்வேன், பந்தில் இருந்து கண்ணை எடுக்கவே கூடாது. எடுத்தால் 3 முறை பேத்துறோம். இந்த 3 இலக்கணத்தையும் அந்த ஷாட்ல அவர் தவற விட்டார். அவர் பாத அசைவு இல்லை, தலை கடந்து உருணுச்சு, கண் பந்தை பார்க்கவே இல்லை, எங்கேயோ பார்த்துட்டு அடிச்சார். ஆக மையப்பகுதியில் பட வேண்டிய பந்து மட்டையின் விளிம்பில் பட்டு எகிரி சென்றது, கேட்ச் ஆனது. அவர் இர்ரெஸ்பான்சிபிள் டாபிக், அதாவது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத. இன்னொன்று சொல்கிறேன், இனிமே அவர் எத்தனை செஞ்சுரி அடித்தாலும் சொன்னான் என்ன தெரியுமா சொல்லுவான், இப்ப அடி வேர்ல்ட் கப்ல எங்கடா போற. இதை நான் யூசுப் எடுத்துட்டு போக விரும்புறேன். யூசுப், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சச்சின் கோஹ்லி கம்பாரிசன் அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்றாங்க. ஆனா சச்சின் மாதிரி ஒரு வீரர் வேண்டும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாப்பீங்க?
இல்ல சார், இப்போ சச்சின் கோலினா இனிஷியலி ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட அவர் ஆடி அந்த 100 ஆடி முடிச்ச உடனே ரமேஷ் ராஜா அன்னைக்கே சொன்னாரு, இத்தனை நாள் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கும் போது சச்சின் எதிர்பார்த்த மாதிரி கோலி நாங்க உங்களை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவரே அன்னைக்கு சொன்னாரு பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்ச உடனே. இத்தனை வருஷங்களா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 92ல இருந்து கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் சச்சின் he played a major part வேர்ல்ட் கப்ஸ்ல. இப்போ அந்த 623 ரன்ஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ரன் சச்சின் அவர் எடுத்தது. இங்க கோலியை கிட்டத்தட்ட நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அந்த லெவலுக்கு இருந்ததே தவிர கோலி வேற சச்சின் வேற. இவர் கோலியோட டாக்டிக்ஸ் எல்லாமே வேற. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய ஒரு கஷ்டமான நாளா இருக்கலாம் சார். மத்த நாள் படி கோலியை எல்லா நாளுகளும் தூக்கி வச்சுதான் ஆடினாங்க. பட் இன்னைக்கு ஒரு நாள் இட் இஸ் லைக் பேட் டே ஃபார். ஒரு நிமிஷம் இப்ப நீங்க இன்டர் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு இது கஷ்டமான நாள் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எந்த விளையாட்டு விளையாடணும், எந்த மேட்ச் விளையாடினாலும் யூ ஷுட் பிளே வித் ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட். ஒரு மேட்சை நீங்க வின் பண்ணோம். இந்த மேட்சை மன்னிச்சு விட்டுலாம், போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாருன்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐ வில் டோட்டலி பிளேம் தி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரெய்னா, கோலி, ரோஹித் சர்மா. இட்ஸ் a bad day for whole Indian team sir. இல்ல of course நான் ஐ வில் பிளேம் தி ஹோல் இந்தியன் டீம். அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் see அவங்களோட கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்மித் செஞ்சுரி அடிக்கிறாரு, Finch 80 அடிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரும் the contribution was from the top order. இல்ல நீங்க இந்தியா அந்த விளையாட்டை பார்த்துட்டு ஒரு அயர்லாந்து கிட்டயோ ஜிம்பாப்வேயோ இல்ல பாகிஸ்தான் கிட்டயோ தோத்துந்தா கூட இல்ல ஆஸ்திரேலியா மாதிரி வலுவான ஒரு அணி கிட்ட அதோட சொந்த மைதானத்துல தோற்று வலுவான ஒரு வீரர் கிட்ட வலுவான அணி, நிச்சயமாக சொந்த மைதானம், இது எல்லாம் இருக்கின்றது. So that is not an excuse to lose. It is your job to perform. அத மீறி நெக் டு நெக் ஒரு க்ளோஸ் பினிஷா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிடலாம். They played a really a stupid game. ரொம்ப unfortunate. They should be taken. BCCI should take action against the players. And இது நிச்சயமாக இதை மன்னிக்க முடியாத குற்றம் தான் நான் சொல்லுவேன். இதுல இருந்து ஒரு வேலிட் பாயிண்ட் எடுக்கலாம். அதை நான் சைவகார கேட்க விரும்புறேன். என்ன அப்படின்னா ஒரு நல்ல அணி அப்படின்னா எல்லா போட்டிகளிலையும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அணி அப்படின்னா அது சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் அந்த மோதல்ல பார்க்கலாம். அந்த முதல் அரையிறுதியில பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி தோற்றிருக்கலாம். ஆனா எப்படி தோற்றாங்க, தோல்விக்கு அவங்களுக்கும் இருந்த தூரம் என்ன அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கும்போது இட்ஸ் a tough fight. ஆனா அப்படி ஒரு ஃபைட் இன்னைக்கு பார்க்க முடியல, ஒரு வெல்தி கிரிக்கெட் இன்னைக்கு பார்க்க முடியல அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்திய அணி வெற்றி பெற்றால் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுவாங்க, தோல்வி அடைஞ்சால் அது மிக மோசமா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரா இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து ரொம்ப நெக்க போச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு கேம். பட் இன்னைக்கு இந்தியா இந்த செகண்ட் செமிஃபைனலும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி குவார்டர் ஃபைனல்ஸ்ல இதே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆடி ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டு இந்தியா குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்க. சோ அதே விதமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா போன வேர்ல்ட் கப்ல அந்த பாசிபிலிட்டி இருந்துச்சு. இந்தியா ஒரு பெரிய வேர்ல்ட் கப், இவ்வளோ வருஷம் நிறைய வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ணிருக்க ஒரு பெரிய டீம் ஆஸ்திரேலியன் டீம், நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு சான்சஸ் கொடுக்கற மாதிரி ஒரு டீம். அண்ட் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் they are one of the best teams. அந்த மாதிரி ஒரு டீமை வீழ்த்திட்டு வந்த இந்தியன் டீம் மேல இந்த வாட்டியும் ரொம்ப நிறைய நீங்க ஒரு பிளேயர் இங்க ஒரு 3 கிரிட்டிசைஸ் இருக்காங்க. ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா அவங்களோட கிரிட்டிசிசம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நீங்க நேர்லயே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பிளேயரா எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த 11 பேரும் அந்த 15 பேரும் இந்த சமயம் எப்படி உணர்வாங்க அப்படின்னு ஒரு வீரரா உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு? நிச்சயமா இன்னைக்கு தூங்குவாங்களான்னு தெரியாது, சாப்பிட்டுருப்பாங்களான்னு தெரியாது, டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் இப்போ ஆஸ்திரேலியா வீழ்த்தணும்ன்ற நிறைய பிளான்ஸ் இருந்திருக்கும். டெஃபினட்டா ஆஸ்திரேலியா அவங்களோட லேண்ட்ல அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்பொழுது நிறைய டெஃபினட்டா பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க மேனேஜ்மெண்ட் வித் டீம். பட் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு இந்த தோல்வி. அண்ட் ஒரு பர்சன் விராட் கோலின்னு ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி குறை சொல்றதுன்றது அன்அக்செப்டபிள். டெஃபினட்டா அவர் இப்போ சச்சினுக்கு நிகரா கம்பேர் பண்றாங்க, பேசுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு அக்செப்டபிள் தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா விராட் கோலி ஒரு வளர்ந்து வர கிரிக்கெட்டர் தான், ஒரு கொஞ்சம் இப்போ டீம்ல ஆன எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் டெண்டுல்கர் இஸ் a legend. அவரை கூட கம்பேர் பண்றதுன்றது தவறான விஷயம். கண்டிப்பா ஒரு வீரருடைய மனநிலை மட்டுமே சார்ந்ததில்ல ஒரு ஒட்டுமொத்த அணியுடைய வெற்றி அப்படின்றது. அதை தாண்டி வீரர்களுடைய மனநிலையை பாதிக்க மாதிரி பல்வேறு விஷயங்கள் நவீன கிரிக்கெட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் களையப்படுமா அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். இந்திய அணியின் தோல்வி தகுதியற்ற அணியாலா இல்ல யதார்த்தமா நடந்த ஒன்றா அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அப்துல் ஜப்பார் அவர்களிடம் மீண்டும் துவங்க விரும்புறேன். இது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா ஒரு சாணக்கியத்தனமான ஒரு அணி. எப்பயுமே ஒரு மைண்ட் கேம் விளையாடுவாங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா சிட்னில நீங்க எங்கிட்ட ஜெயிச்சதே இல்ல,
அவர் சண்டை போடலன்னா என்ன நான் சண்டை போடுவேன் அப்படின்னு கூலா ஜான்சன் சொல்றாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டியிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் ஆகட்டும் ஹசல்வுட் ஆகட்டும் தொடர்ந்து இந்திய வீரர்களை முறைக்கிறதுமா அவங்களோட ஒரு சின்ன ஒரு பகை உணர்வோட இருக்கிறதுமா இருந்தாங்க. இதுக்கெல்லாம் மென்டலா மன ரீதியா தயாராகி தான் இந்திய அணி போனாங்களா? அது மைண்ட் கேம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அக்ரோ என்று சொல்வார்கள். அவனுடைய எதிரியுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு அவதூறு பேசுவார். கடந்த 50 ஆண்டுகள். ஆமா, ஆக அந்த வகையில ஆஸ்திரேலியக்காரன் ஜென்டில்மேன் அல்ல, யோகியன் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜென்டில்மேன் என்று சொன்னா நிச்சயமா இங்கிலாந்து அணியை சொல்லலாம், இந்திய அணியை சொல்லலாம், பாகிஸ்தான் அணியை கூட சொல்லலாம். நிச்சயமாக நான் ஆஸ்திரேலிய அணியையும் மேற்கிந்திய தீவு அணிகளையும் சொல்ல மாட்டேன். கவாஸ்கர் பிராட்மேன் சாதனையை முறியடிக்கிறார், சென்னையில் வச்சு முறியடிக்கிறார். நான் மைக்கில் இருக்கேன். லாயர் நிற்கிறார், ரிச்சர்ஸ் நிற்கிறார், நம்ம கிரீனிச் நிற்கிறார், ஹெயின்ஸ் நிற்கிறார். எல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்கள் நிற்கிறாங்க. ஒரு பயன் சொல்றதுக்கு மன்னிக்கணும், எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு கவாஸ்கரை சென்று கை கொடுத்து வாழ்த்தியதில்லை. ஆனா ஒரே ஒருத்தன், அவனுக்கு இந்திய ரத்தம், ஜெஃப் டி ஜான், இந்திய வம்சாவளிக்காரன் தான் போய் கவாஸ்கரை கை கொடுத்தான். சாதனை படைத்த அந்த மட்டை அவர் அவனுக்கு பரிசா கொடுத்தார். அதனால இந்த ஆஸ்திரேலியாக்காரன் கிரிக்கெட்டர், வெரி குட் கிரிக்கெட்டர், பட் டோன்ட் கால் மீ ஜென்டில்மேன். அந்த அக்ரோ என்ற ஒன்று இல்லாமல் அவனை ஜெயிக்க சொல்லுங்க பார்க்க முடியாது. இப்போ மெக்ராவிடம் தடுமாறுவார் டெண்டுல்கர், மெக்ராவிடம் கிலன் மெக்ராவிடம் தடுமாறுவார். அப்படி இருந்தும் கூட போற போல அடிக்கிற போக்கும் இது என்ன மாதிரி ஒன்று சொல்றது, ஏதாவது ஒன்று சொல்றது அவர்கிட்ட. ஆனா மெக்ராவை அடிக்கிறதுக்கு சச்சின் முயலவில்லை, செய்தனோ நாயடி பேயடி அடித்தான். ஏன்னு சொன்னா கிரீஸை விட்டு ஒரு அடி முன்னால வந்து நின்றான், பந்து மிஸ் ஆகி போய் ஸ்டம்பான. அப்போ விக்கெட் கீப்பர் வந்து முன்னால் நிக்கிறான். இல்ல அது மாதிரியான பிளான் இன்னைக்கு இந்தியா கிட்ட இல்லையோ, அந்த சதியில தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு தோணுது. ஒரு சதியும் கிடையாது அந்த ஒரு இது இரஸ்பான்சிபிள் ஆட்டம், பொறுப்பற்ற ஆட்டமே ஒழிய ஆஸ்திரேலியனுடைய திறமையாலோ ஆஸ்திரேலியனுடைய வஞ்சகமான சதியினாலோ இந்தியா வீழவில்லை என்று நான் சொல்றேன். இன்று இந்தியா விளையாடியது பொறுப்பற்ற ஆட்டம் அப்படின்னு அப்துல் ஜப்பா சொல்லிருக்காரு. இதே நான் ராஜ்குமார் அவர்கிட்ட எடுத்துட்டு போறேன். இத்தனை நாட்களா பொறுப்பான அணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பல்வேறு நிகழ்ச்சிகளை நானும் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப பொறுப்பான ஆட்டத்தை விளையாடிட்டு இருக்காங்க இந்தியான்னு சொன்னேன். அவரே இப்படி சொல்றாரு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சகர்கள் மத்தியிலும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் இந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு. விளையாண்டா நல்ல அணி, விளையாடலாம் நல்ல அணி அப்படின்னு. இது கிரிக்கெட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறேன்? இது மக்களோட பார்வை, மக்களோட அவங்களோட தான் வச்சுக்கணும். அது நம்மளோட பேசிட்டு போலாம். பட் கிரிக்கெட்ன்றது பிசிசிஐ அவங்க வந்து அந்த லெவல்ல இருக்காங்க. நம்ம பேசுறத பேசிட்டு இருக்கிறத தவிர அது நம்ம என்ன பேசணும்னா நம்ம ஒரு டீமுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்ப முடியும், அவ்வளவுதான். சார் சொன்ன மாதிரி விராட் கோலின்றவர் வந்து சச்சினுக்கு ஈடு இல்லைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சச்சின் கூட பெட்டரா வருவார். இவரு அடிக்க செஞ்சுரி வரலாம் இல்ல நிச்சயமா வருவார். இப்ப இவ்வளவு சீக்கிரம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 23 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பர்சனல் லைஃப்ல தலையிடுறது நம்ம தப்பு. மக்களோட பார்வையில நம்ம யாரும் தலையிடல. இப்ப வந்து நீங்க இப்ப வந்து அவரை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. அனுஷ்கா சர்மா வந்துட்டாங்க, அங்க வந்துட்டாங்க, லண்டன்ல இருந்து வந்தாருங்க. வந்து டெஸ்ட் மேட்சுக்கு வந்து இப்ப கேப்டன்சி தோனி நான் கேப்டன்ல இருந்து விலகிறேன்னு சொன்னோன்னு யாரு கொடுத்தீங்க? விராட் கோலி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? அனுஷ்கா சர்மா வந்தனால அவர் கொடுக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்த கட்ட இதுல இருக்க அவர் இருக்காரு. நம்ம இந்தியன் டீமை வழிநடத்தி சொல்றதுக்காக அவர் இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருக்காங்க. அவரோட ஒரு பேட் மேட்ச் எல்லாருக்குமே இருக்கலாம். இப்பதான் சின்ன பையன், அவர் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், சச்சினோட எக்ஸ்பீரியன்ஸ் 25 வருஷமா கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அதனால சச்சினை பத்தி பேசுறீங்க. இவர் வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு கேப்? இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு? அவர் ஆடுறதுக்கு 20 வருஷம் இருக்கு. நீங்க 20 வருஷத்துக்கு அப்புறமா என்ன சொல்லுவீங்க? விராட் கோலி ஒரு பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த காலம் நிச்சயமா வரும். இந்த வார்த்தை அப்படியே நான் ராஜசேகர் எடுத்துட்டு வர விரும்புறேன். கோலி வந்து பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாக்குனீங்க. ஆனா இப்ப டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு கேப்டன் கோலி தான். சோ அவரை மையப்படுத்தி தான் வந்து மொத்த ஆட்டமே இருக்கும். அதை நீங்க அப்ப எப்படி கோலியை பாப்பீங்க? அப்போ வந்து கோலி வந்து நான் இவர் சொல்ற மாதிரி எனக்கு கோலி வந்து அனுஷ்கா சர்மா கூட போனாலும் இல்ல வேற இலியானா கூட போனாலும் யார் கூட போனாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஆஸ் அ ஃபேன், நான் ஆஸ் அ ஃபேன் வாட்சிங் கிரிக்கெட் வந்து என்னோட எண்ணம் எப்படி இருக்குதுன்னா கோலியை நான் ஒரு ஹீரோவா பாக்கிறேன். ஐ see myself into the player. ஹீரோயினா பாருங்க அவர் சொல்றாரு. அதான் முடியாது. ஏன்னா கேம் பாருங்க, கிரிக்கெட்டை வந்து ஒரு ரிலிஜனா பாக்குறோம். ஒரு எல்லாருமே வந்து இமோஷனலி அட்டாச்டு. இதே நீங்க லாங் பேக் இஃப் மை மெமரி இஸ் ரைட், ஈடன் கார்டன்ஸ் கல்கட்டால ஒரு அணி தோக்கும்போது கவாஸ்கரை அடிச்சு கொளுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஃபேன். இது இந்த மாதிரி வரலாறு படைச்சது நம்ம இந்திய ஃபேன்ஸ். இந்தியன் ஃபேன்ஸ்
are more emotional and sentimentally attached to cricketers and the cricket game. வரலாறு தொடர்ந்து விளையாண்டா பாராட்டுக்குரியதும் கிரிக்கெட்டை வந்து அந்த மணல்ல ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அவர் மண்ணில் விளையாண்டாங்க. அவங்க வந்து they will irritate us, they will provoke us. See, all this happens in every பாகிஸ்தான் கூட ப்ரோவோக் பண்ணிருக்கான். ஏன் ஜாவேத் மியாண்டாட் ப்ரோவோக் பண்ணாதா நம்ம இந்தியன்ஸ் you cannot claim excuses. தப்பிக்க முடியாது. you have to perform. you are sent there. இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை 1000 மக்கள் வாட்ச் பண்ணி இத்தனை டிவிஸ்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து லீவ் போட்டு செமிஃபைனல்ஸ்ல வீட்டுல உட்கார்ந்து 1000 பொய் சொல்லி பல பேரு என் வைஃப் சீரியஸ், எங்க பாட்டி சீரியஸ், தாத்தா சீரியஸ் ஏன் மேட்ச பாக்குறாங்க? ஏன் மேட்ச்? பிகாஸ் தே ஆர் அட்டாச்ட், பர்சனலி அட்டாச்ட். இட் இஸ் நாட் தட் அனுஷ்கா சர்மா குறை சொல்றது அதான் கிடையாது. he can have anybody, but if he plays fine, விளையாடல இருந்த போது இந்த கிரிட்டிசிசம் வருது. அந்த அளவுக்கு பார்த்ததுனாலதான் இந்த விவாதம் இங்க வைக்க வேண்டியதா. நம்ம இந்திய தோல்வியில இன்னொரு முக்கிய காரணம் என்னவா பார்க்க வேண்டும் அப்படின்னா, தொடர்ந்து இந்திய அணி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா ஒரு அணி தான் கிரிக்கெட்டை 365 நாட்களும் விளையாடக்கூடிய ஒரு அணியா இருக்கு. சோ அவர் சொன்ன மாதிரி இத்தனை பேர் டிவில பாக்குறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பிசிசிஐ உட்பட எல்லா கிரிக்கெட் அமைப்புகளுமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எந்த கிரிக்கெட் அணி விளையாண்டா அந்த மேட்ச் அதிகமா பாப்பாங்க அப்படின்றத மையமா வச்சுதான் தொடர்ந்து இந்திய அணிக்கான ஆட்டம் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. கிரிக்கெட் இந்தியன் டீம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி ரைட்ஸ் கூட sold in several crores, பல கோடி ரூபாய்க்கு இந்த ரைட்ஸ் விற்கிறாங்க. ஏன்னா வியூவர்ஷிப்னால இப்போ வாங்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது when somebody TRP ratings இருக்குது, டைம் கன்சம்ஷன், டிஷ் டிவி இவங்கெல்லாம் இருக்கும்போது you cannot take the country to ransom like this and take things for granted. TRP இருக்குன்றதுக்காக அவங்க சேனல்ஸ் வந்து சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இவங்க விளையாடணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்ல. இவ்வளவு பேர் இதெல்லாம் திங்ஸ் ஆர் இன்வால்வ்ட். சோ நீங்க வந்து ஒரு இந்த 125 கோடி மக்கள் நீங்க வந்து போய் when you represent, நீங்க வந்து நிச்சயமாக பெர்ஃபார்ம் பண்ணணும், நிச்சயமாக ஜெயிக்கணும். செமிஃபைனல்ஸ் விளையாடும் போது யூ ஷுட் பி மோர் கான்ஷியஸ். இல்ல சார், இத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக விளையாடிட்டே இருந்தா அவங்களோட மனநிலை எப்படி என்னுடைய விளையாட விரும்பலனா நீங்க விட்டுருங்க. லெட் எனி அதர். எவ்வளவு பேர் இருக்காங்க. அர்ஷனா பட்டேல் ஒருத்தர் அவர் யூஸே பண்ணல, அவர் 13th மேனாவே நிக்கிறாரு. சோ இந்த மாதிரி எஃபிஷியன்ட் பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் ஆர் கெப்ட் அவே. For whom? Because நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க தான். அதை விட்டு ஒரே ஆடுவேன் தோனி விளையாடுற ஆட்டத்தை நீங்க பாப்பீங்களா? இன்னைக்கு கோலியோ தோனியோ விளையாடுனா நீங்க பாப்பீங்களா? We have got all the right because we are viewers. தொடர்ந்து யூசுப்ட கேட்க விரும்புறேன். வீரர்களுக்கு தொடர்ந்து போட்டிகள் இருக்கு, தொடர்ந்து அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதனால வீரர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது பொதுவான வாதமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஆட்டங்களால இந்திய வீரர்கள் சோர்வு அடைஞ்சிருக்காங்களா? இல்ல, இப்போ இந்த வேர்ல்ட் கப் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி மக்கள் வந்து டிவியை பாத்திருக்காங்கன்ற ஒரு சென்சஸ் சொல்லிருக்காங்க. நீங்க 50 கோடின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 130 கோடி இல்ல வந்து 50 கோடினா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துட்டாங்க. 50% வந்து கிரிக்கெட் பாக்குறாங்கன்ற போது நிறைய வந்து என்ன சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், என்ரோல்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஆர்பி, எஃப்சிடிசி எல்லாத்துலயுமே வந்து இதை வச்சே வந்து நிறைய விஷயம் பண்றாங்க. இப்போ ஒரு பிளேயர் நார்மலா அவன் வந்து இதா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் வந்துருதாங்க. நீங்க அப்படி என்ரோல்மெண்ட்ஸ் வரும்போது இன்னொன்னு என்னன்னா டிவி வியூவர்ஷிப்ல வந்து இந்த கேம் வந்து ரொம்ப இதா பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து மேட்சஸ் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப நீங்க நியூசிலாந்து டீமோ இல்ல மத்த டீம்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேட்சஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அங்க பாக்குறவங்க சிலவங்க ஈடன் பார்க்ல வந்து நியூசிலாந்துல இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாயே வந்து ரொம்ப கம்மியா தான் பாத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டே வந்து இந்தியன்ஸ் தான் வந்து 70,000 வந்து ஆஸ்திரேலியால ஃபில் பண்ணிருக்காங்க. அது போக இன்னைக்கு வந்து 70%. நீங்க அது எவ்வளவுதான் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்லட்ஜ் இந்தியன்ஸ் அது இதுன்ற மாதிரி பண்ணாலும் இந்தியன்ஸ் ஆடினதுக்கு இன்னைக்கு இந்தியன் தான் பொறுப்பே தவிர மத்தபடி வந்து அவங்களுடைய ஸ்லெட்ஜிங் எல்லாம் we have seen like years back. இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும் சார். அதே மாதிரி அனுஷ்கா சர்மாவை சொல்லும் போது இனிஷியலி ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அனுஷ்கா சர்மாட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து நடுவுல அந்த டெஸ்ட் மேட்ச் சரியா ஆடாதனால அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதே தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க வந்து பாக்குறது அவங்களோட உரிமை. இன்னைக்கு நடந்த விஷயத்துல வந்து ஜஸ்ட் see like the players like players. அவங்க வந்து பிளேயர் தான், அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் கிடையாது. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அபாரமான இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து என்னன்னா அது வந்து பொறுப்பு உணர்ச்சி இருந்திருக்கலாம். பட் ஐ வில் கால் லைக் a bad day sir.
கண்டிப்பா இதே விஷயத்தை நான் இன்னொன்னு சொல்றேன், இதே அனுஷ்கா சர்மா இன்னைக்கு வரலன்னா, இதே கோலி அவுட் ஆயிருந்தாருன்னா அப்ப என்ன நடந்திருக்கும்? ரொம்ப யதார்த்தமா எடுக்கப்பட்டிருக்கும். நான் இதை ஒரு வீராங்கனை கிட்ட நான் ஷைலாஜா கேட்க விரும்புறேன். என்ன விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த கமர்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஒரு வீரருக்கோ வீராங்கனையோ அழுத்தம் ஏற்படுத்துமா? அவங்களுடைய ஆட்டத்திறன்ல இந்த கமர்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் பாதிப்பை ஏற்படுத்துமா? அப்படி அந்த கோணத்துல நான் பாக்கல. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்காக விளையாடும் போது, அதுவும் இவ்வளவு இம்பார்ட்டன்டான கேம் விளையாடும் போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களை அஃபெக்ட் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய டீமோட விளையாடுறாங்க. ஆஸ்திரேலியான்றது வந்து ரொம்ப பெரிய எஸ்டாப்ளிஷ் டீம். சோ அந்த மாதிரி டீமோட விளையாடும் போது மென்டல் ப்ரிப்பரேஷன் டுவர்ட்ஸ் த கேம் தான் நிறைய இருக்கும். அண்ட் எந்த மாதிரி ஆப்வியஸா இந்த போலர்ஸ்க்கு எந்த விதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும், எந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு பிளானிங்கோட தான் வருவாங்க. சோ அதுக்கும் இந்த என்டோர்ஸ்மெண்ட்ஸ்க்கும் தட்ஸ் ஆஃப் தி ஃபீல்ட் இஸ் ஆன் தி ஃபீல்ட். சோ அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான கோரிலேஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா அந்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போகணும்னு விரும்புறேன். அதுக்காக கேட்கிறேன், இன்னைக்கு பவுலிங் யூஸ் பண்ணதுல தோனி பவுலிங் யூஸ் பண்ணப்போ ஒரு பெரிய சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அது ஒருவேளை ஒர்க் ஆயிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்குமா தெரியல. 11வது ஓவர்ல கோலியை பந்து வீச அழைக்கிறாரு அஸ்வின் இருக்கும்போது, அதுக்கப்புறமா 17வது ஓவர்ல தான் அஸ்வின் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவருக்குள்ளேயே எல்லா பவுலர்ஸுமே மாத்தி பார்த்துட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். கோலியை கொண்டு வந்தது அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் வந்த ஓபனர்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கோலியை கொண்டு வந்துடக்கூடாது. இட் இஸ் வெரி கிரேட் ரிஸ்க். அது வந்து அவர் விக்கெட் எடுத்திருந்தா போனஸ். பட் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. யூ ஷுட் யூஸ் ஆல் யுவர் பெஸ்ட் bowlers டு பிரேக் தட் பார்ட்னர்ஷிப். அதான் அந்த ஸ்பிரிட் ஆகும். இட் இஸ் a strategical mistake done by Dhoni. அதனால அத வந்து இத வந்து தப்பு நடக்கும்போது தோல்வி ஆகும்போது தான் இவங்க தோக்கும் போது தான் இதெல்லாம் நம்ம பேசுறோம். அப்கோர்ஸ் கோலி வந்து அது நம்ம விக்கெட் ஒரு பிரேக் த்ரூ வந்திருந்தா நிச்சயமா பாராட்டி இருப்போம். அதே நான் ஒத்துக்கிறேன். இதே விஷயத்த சொல்லி பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க விளையாட வந்து இட் இஸ் நாட் அ க்ளோஸ் பினிஷ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 90 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோக்குறாங்க. சோ இது வந்து irresponsible and பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு விளையாட்டு. செமிஃபைனல்ஸ்ல நீங்க எப்படி பாத்தீங்க? அந்த பவுலிங் சேஞ்ச்ல திடீர்னு கோலியை கூட்டிட்டு வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நீங்க எப்படி பாத்தீங்க? ஐ திங்க் இட்ஸ் குட் மூவ் தான் சொல்றேன். ஏன்னா வந்து இனிஷியலாவே டேவிட் வார்னர் விக்கெட் எடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல பிரேக் த்ரூ, இனிஷியல் பிரேக் த்ரூ கிடைச்சது. பட் அதுக்கப்புறமா ஃபின்ச்சும் ஸ்மித்தும் வந்து ஒரு ரொம்ப பெரிய பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த விதத்துல அந்த டைம்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க விராட் கோலி போடுவாங்க. அஸ்வினை ட்ரை பண்ணிருக்கலாம். அது என்னன்னா இப்ப மெயின் போலர்ஸ்லாம் அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா இவங்களை ஃபேஸ் பண்ணணும்ன்றது. அப்போ வந்து விராட் கோலி எங்க இருந்து வந்து போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருந்திருக்கும். அவர் விக்கெட் எடுத்தாருன்னா அப்போ என்ன பேசிருப்பாங்க? எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ வாஸ். இல்ல இட் இஸ் டூ ஹைபோதெட்டிக்கல். அதாவது யூகத்தின் அது இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இது செஞ்சிருக்கலாம். ஹைபோதெட்டிக்கல். இட் இஸ் a strategical mistake and India failed. தோற்றுவிட்டது இந்திய அணி. நினைக்கிறேன் 2007 T20 வேர்ல்ட் கப் உடைய ஃபைனல் ஓவர் ஹர்பஜன் சிங் போடுவாரு அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணப்போ அந்த ஓவரை போட்டது ஜோகிந்தர் சர்மா. அவர் போட்டதுனால விக்கெட் விழுந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஏன் ஜோகித் சர்மா தோனி கூப்பிட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் ஜெயிச்சதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அது தோனியோடைய பாராட்டுகளுக்கு விஷயமா. இவங்க வந்து நாட்டுக்காக விளையாடும் போது இவங்க பணம் சம்பாதிச்சு கமர்ஷியல் ஆட்ஸ்லயும் கொக்கோ கோலாக்கும் அடிடாஸ்க்கும் கொடுக்கிற கான்சென்ட்ரேஷன் விளையாட்டுல கொடுத்தாங்கன்னா பிளேயர்ஸ் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம், வேர்ல்ட் கப் கொண்டு வந்திருப்போம். ஆனா they are more concentrating in the endorsing commercials and endorsing அதான் very unfortunate. 2011ல சேம் இதே நடந்தது. அப்ப கமர்ஷியல் வாங்குறாங்க. 2011ல நீங்க பாஸ்ட் அதாவது நடந்து முடிந்த வெற்றியை பத்தி கனவு காண்டுகிட்டு நம்ம ஜெயிச்சோம் கரெக்டுங்க. பட் யூ ஆர் ஃபெயில் டுடே. இப்ப பேசுறோம். நான் ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். I am agitated. As a fan, I am agitated. Defending, but as a fan we want to point எடுத்துக்கிறேன். ஒரு வீரர் ஜெயிக்கும் போது அவரை கொண்டாடுறதும், அவர் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து கொண்டாடுறதும், தோல்வி அடையும் போது அதையே கிரிட்டிசைஸ் பண்றதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க யூசுப்?
சார் இப்ப வந்து ஒரு பிளேயர் ஜெயிக்கும் போது தோனியோட இதுல நீங்க பாத்தீங்கன்னா T20ல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஜோகிந்தர் சர்மாவுடைய ஓவரா இருக்கட்டும், அதே நேரத்துல 2000 லெவல்ல அவர் ப்ரமோட் பண்ணி ஃப்ரண்ட்ல ஆட வந்து அவர் பண்ண விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வின் பண்ணும் போது தோனியை வந்து தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இன்னைக்கு வந்து யதார்த்தமா அவர் வந்து விராட் கோலியை பண்ண வச்சாருன்னா அது வந்து ஸ்லைட் அவருடைய கேம்பிள் சார். இன்னைக்கு அது ஒர்க் ஆயிருந்தா அடுத்து தோனியை பாராட்டி இருப்பாங்க. இன்னைக்கு தோத்ததுனாலதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சார், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரௌட்ஸ் வந்து we are quite intelligent crowd, we can understand இங்க நடக்கிற சிச்சுவேஷன் என்ன ஏதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆடுவாங்க. ஆடும் போது சென்னையை தான் வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் வந்து சர்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட் கிரௌட நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. உடைக்கிறவங்க அடிக்கிறவங்க ஃபேன்ஸ் எமோஷன்ஸ் வந்து இருக்கும் சார், எல்லா பேத்துக்கும் இருக்கும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் we understand the game. இது என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். அது போக பிளேயரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இது பண்றது இல்ல. இதே விஷயம் நான் சொல்றேன். இதே உலக கோப்பையில இப்படி எதிர்பாராமல் ரெய்னாவை கொண்டு வந்து விக்கெட் எடுத்தார் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆஸ்திரேலிய அணி நன்றாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவை, ஒரு வித்தியாசமான பந்து வீச்சாளரை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோனி நினைத்தது தவறில்லை. ஆனால் என் மனதில் கோலியை கொண்டு வந்து என்ன சொல்லிய தெரியுமா? அல்பி மார்க்கல் தோனி வீசிய பந்தில் தோற்ற ஆட்டத்தை ஒரே ஓவரில் 27 ரன்கள் எடுத்து வெற்றி பெற செய்தார். அடப்பாவி, அதே மாதிரி கோலி மாற்றிடுவார் நீங்க நம்பியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், வீரர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. மற்ற நாடுகளை விட, மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை விட இந்திய வீரர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. வெற்றி ஆகட்டும் தோல்வி ஆகட்டும், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதாகட்டும், இந்த அழுத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? ஏன் அவங்க ஆட்டத்தை நீங்க விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டத்துல கூட அவங்களை விட்டதில்ல. ஒரு ட்ரை சீரியஸ் போனா ஜிம்பாப்வே சீரியஸ்ல கூட அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிசிசம் அதிகமாவே இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து விளையாடுறவங்க ஒழுங்கா விளையாடுங்க, நாங்க பேசுறது நிறுத்திக்கிறோம். பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, நாங்க வந்து கண்டமேனி விளையாடுவோம், இந்தியா பேசுறாரு, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு ஃபேன்ஸ் we are committed to the game. ரிலீஸ் ஒரு மதமா நினைக்கிறோம் அந்த விளையாட்டு. சச்சின் விளையாண்டாரு, ராகுல் டிராவிட் விளையாண்டாரு, விவிஎஸ் லட்சுமணன் விளையாண்டாரு, கும்ப்ளே விளையாண்டாரு, எல்லாம் விளையாண்டாங்க. ராஜசேகர் சச்சினையும் விமர்சிச்சாரு, கும்ப்ளேவும் விமர்சிச்சாரு, எல்லாரையும் பாராட்டி இருக்கோம். ஆனா செமிஃபைனல்ஸ் என்னுடைய கூற்று என்ன என்றால், இந்த செமிஃபைனல்ஸ் விளையாடும் போது நீங்க நிச்சயமாக ரெஸ்பான்சிபிள் பிளேயரா, பேட்ஸ்மேனா யூ ஷுட் ஹவ் பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி. அதாவது டியூட்டி கான்சியஸா இருந்திருக்கணும். அதை விட்டு அங்க போய் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட், எங்கேயோ போற ஷாட்டை போய் தூக்கி கேட்ச் கொடுக்குறாரு. இப்படி இருக்கக்கூடிய அக்ரெசிவ் ஃபேன்ஸ் அண்ட் அக்ரெசிவ் கிரிட்டிசிஸ், இதை வந்து ஒரு வீரர்களுக்கான அழுத்தமா நீங்க பாக்குறீங்களா? இது எந்த அளவுக்கு வீரர்களுடைய ஆட்டத்திறனை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நியூ கமர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் அதோட அழுத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷரும் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது வந்து அது சக்கம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்றதுன்றது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் அது போக போக லைக் அவங்க அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஸ்டே பண்ணும்போது போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அது அவங்களுக்கு மேனேஜ் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண, எப்படி மேனேஜ் பண்ணுன்ற ஒரு பக்குவம் வந்துடும். ஸோ ஐ திங்க் விராட் கோலிக்கு ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பக்குவம் இருக்கும். பட் அதான் ஹீஸ் நாட் a super human. பாசிட்டிவ் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுதோ அதுக்கப்புறமா தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் மாதிரி லெஜெண்ட் ஆக முடியும். கண்டிப்பா அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய பயிற்சி வீரர்களுக்கு தேவையா? தொடர்ந்து வணிகமாக்கப்பட்டு வரக்கூடிய கிரிக்கெட்ல அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். இறுதிப் போட்டியில் இந்தியா அப்படின்ற செய்தி மாறி ஏன் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அப்படின்ற செய்தி வந்தது அப்படின்றத குறித்து விவாதிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து விவாதத்தை தொடர விரும்புறேன். அதுக்கு முன்னாடி வணிக ரீதியான அழுத்தங்கள் எப்படி வீரர்களை பாதிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க கிரிக்கெட் வணிகமாகி விட்டதா அப்படின்ற சந்தேகம் ஒரு சாமானிய கிரிக்கெட் ரசிகனுக்கு எழுந்திருக்கு. அது குறித்து நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். மீண்டும் நான் இந்த விவாதத்தை ராஜசேகர் அவர்களிடம் துவங்க விரும்புறேன். கிரிக்கெட் கமர்ஷியல் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 100% கிரிக்கெட் கமர்ஷியல் ஆயிடுச்சு. எப்படி என்றால் ஒரு பிளேயரும் முன்னாடி நீங்க வந்து வரலாறு எடுத்தீங்கன்னா ஒரு 25 years 30 years பேக் அவங்களுக்கு வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட் 10,000 20,000 தான் சம்பளம் இருந்தது ஒரு மேட்ச் விளையாடினீங்கன்னா. இப்போ வந்து கோடி கணக்கில் ஒரு பிளேயர்ஸ்க்கும் பிசிசிஐ சேலரியா கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க பாப்புலாரிட்டி, அவங்களுடைய ஹவு மெனி செஞ்சுரிஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கமர்ஷியல்ஸ், அதாவது அடிடாஸ்,
கோக்கு இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து என்டார்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங். ஐபிஎல் வந்துச்சு, ஐபிஎல்ல வந்து ஏலம் விடுறாங்க. ஏலம் விட ஒரு பிளேயரும் 20 கோடி 50 கோடி 70 கோடி 7 கோடி 10 கோடி 70 கோடிக்குலாம் எந்த வீரரும் ஏலம் போறதில்ல. எக்ஸாம்பிள் உங்களுடைய 10 கோடி 6 கோடி I'm just ஒரு எக்ஸாஜரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎல் சொல்லும்போது எல்லாரும் எக்ஸாஜரேட் பண்றோம் அப்படின்றத ஒரு 6 கோடி 7 கோடிக்குலாம் பிளேயர்ஸ் விலைக்கு போறாங்க. சோ போகும்போது they are more concentrating in இந்த மாதிரி விளையாடு. கண்டிப்பா வேர்ல்ட் கப்ல விளையாடும் போது, நாட்டுக்காக விளையாடும் போது எந்த லாபமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. வீரர்கள் ஐபிஎல் விளையாடும் போது they are more concentrating on IPL. வீரர்கள் இது மாதிரி வர்த்தக ரீதியான கிரிக்கெட்டுக்கு நிச்சயமாக வர்த்தக பிசிசிஐல நிறைய கோடி கொடுக்குறாங்க பிளேயர்ஸ் சொல்றாரு. எந்த பிசிசிஐல எங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க? கோடி கணக்குல சம்பளம் கொடுக்குறாங்க கேளுங்க. வேர்ல்டு கப் வின் பண்ணா இந்தியாவுக்கு லாபம், இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணா ஒண்ணுமே இல்லன்னு சொல்றாரு. அப்போ அதுல என்ன மீனிங் இருக்குன்னு கேக்குறேன். கம்பேர் டு ஐபிஎல் நீங்க வந்து பிளேயிங் ஃபார் இந்தியா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிளேயிங் ஃபார் இந்தியாக்காக மணி அப்ப முன்னாடி கொடுத்த மாதிரி இன்னும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்றீங்களா? அப்படி இல்ல, அந்த அளவுக்கு வணிகமாகுது, அத்தனை பேர் பாக்குறாங்க. அதை வச்சு பிசிசிஐ சம்பாதிக்கும் போது வணிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லதான் வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வணிகம் ஆயிடுச்சு, பிளேயர்ஸோட எண்ணங்களும் வணிகத்தனமா ஆயிடுச்சு. சோ நாட்டுக்காக விளையாடும் போது அவங்க வந்து they don't put the 100%. So IPL விளையாடும் போது they put their நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டு they give the resignation. அவங்க they are retiring from World Cup. இந்த கிரிக்கெட் வீரர் இதுல இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு ஐபிஎலுக்காக ரிட்டையர் ஆன வீரர் யாராவது? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரி சரி, இங்க விளையாடுறவங்க சரி. ஃபாரின் கண்ட்ரியை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அதுதான் நம்மளோட கொஸ்டின். இல்ல, இந்தியன் ஐபிஎல் டீம் விளையாடுறதுக்கு வராங்க. இன்னொரு பதில் தெரிஞ்சாகணும். ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு வீரருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, ஒரு ஒன் டேக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, பிசிஎஸ் கரெக்டா சொல்லுங்க. ஏபிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவர் சொல்ற விஷயத்துல இருந்து ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி அதிக பணம் கொடுத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள், ஐபிஎல் மாதிரியான விளையாட்டுகளுக்காக இப்ப யதார்த்தமான ஒரு சாமானிய கிரிக்கெட், ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட் பேனா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக தான் பேசுறேன். ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட் பேனா அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய சாதாரண கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த ஐபிஎல் போது ஏப்ரல் 8ஆம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. சோ இந்தியா நீ தோத்ததை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அடுத்து வந்து ஐபிஎல் விளையாட செஞ்சு வச்சுன்னா ஓனர் காசு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வீரர்கள் வந்துருவாங்களோ அப்படின்றது அவருடைய கேள்வி. வந்துட்டாங்க. இவருக்கு இவ்வளவு கோவம் வருது. இன்னைக்கு செமிஃபைனல்ஸ்ல இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. இன்னொரு ஐபிஎல் நல்லா பாத்துருப்போமே. இப்ப கோயிலியை பார்த்தாலும் ஒரு வெறுப்புணர்ச்சி. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஐபிஎல் வந்து இப்ப வந்தது 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஐபிஎல். இதுக்கு முன்னாடி தான் அப்போ வந்து இப்ப ஏன் பேசவே இல்லை? இவங்க இந்தியா கவுண்டி மேட்சஸ் இருந்துச்சு, இங்கிலாந்துல போய் விளையாண்டாங்க. கவுண்டி இருந்தது, சொல்லிட்டு இருக்கலாம். பட் சந்தீப் பாட்டீல் இதே விஷயத்தை நான் யூசுப்பிடம் எடுத்துட்டு போறேன். யூசுப், நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? வணிகமயமானதுனால வீரர்களுடைய ஆட்டத்திறன் குறைஞ்சிருச்சு, ஆட்டத்தின் மீதான கவனம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அப்படி அந்த மாதிரி வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி வந்து செமிஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா வந்து டிஃபீட் ஆயிருக்கு. 87ல பாத்தீங்கன்னா கபில் தேவ் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் 83, 87ல வந்து நம்ம விட்டுருக்கோம். அப்புறம் 96ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இதா இருக்கு. இன்னைக்கு வந்து கோவங்கள் வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்றது என்னன்னா, வணிகமா வந்து இதெல்லாம் நடக்குது, அதனாலதான் இவங்க மிஸ் பண்றாங்க. அப்போ 96லயோ 87லயோ என்ன ஆச்சு? அதுதான் வந்து இது டிஸ்டர்ப், அதனால டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களா அவங்க, இல்ல ஏதாச்சும் இதாயிட்டாங்க? பிளேயர்னா இவங்க இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்ல சார். ஃபுட்பால்ல நீங்க எந்த ஒரு கேம்ல பாத்தீங்கன்னாலும் என்ரோல்மெண்ட்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். என்ரோல்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்க திறமையை வச்சுதானே கொடுக்கறாங்க. அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ப்ரூவ் பண்ணதை வச்சுதான் இவங்களுக்கான விலை இங்க நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது அவருடைய கருத்து. அது நீங்க மட்டும் இல்ல, நீங்க டெஸ்ட் இந்தியன் டீம்ல இல்லாட்டி உங்களுக்கு விளம்பரமே கிடைக்காது. அவரோட கண்டிஷனே தான். அதுக்காக வேண்டிய தாங்கள் விளம்பரம் கொடுத்த வீரர்கள் இந்திய அணியில் எப்படி இடம்பெற வேண்டும் என்று அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் செய்யறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னொன்று சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் மக்களை எந்த இது ஈர்க்கிறதோ, அது கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அது நிச்சயமாக வணிகமாகியே தீரும். இல்ல ஒரு காலத்துல இந்திய கிரிக்கெட் அணியோட வீரர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பேரு பெற்ற பேரு தாகநீர் லேதுதான். உதாரணமாக ஒன்று சொல்றேன். என்னோட தமிழ் கிரிக்கெட் வர்ணனையில் வல்லுநராக கடமையாற்ற ரங்காச்சாரி போலீஸ் அதிகாரி 1947
லாலா அமர்நாத்துடன் கூட ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போது வேகப்பந்து வீச்சாளர் அவருக்கு விடுப்பு கொடுக்க காவல்துறை மறுத்துவிட்டது. ஆக அவர் சம்பளமில்லாத விடுப்பில் தான் சென்றார். ஆக அவர் வரும்போது கையில பைசா கிடையாது. ஆனால் இன்று நீங்க சொன்னதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெளிவா எடுக்கப்பட்டிருக்கு. தாங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய வீரர்கள் அணியில இருக்கணும் அப்படின்ட்டு வணிக நிறுவனங்கள் அழுத்தம் கொடுக்குது அப்படின்றத சாதாரணமா அப்துல் ஜப்பார் அவர் சொல்லிட்டாரு. அது குறித்து விவாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்திய அணியின் தோல்வி தகுதியற்ற அணியாளா இல்ல இது ஒரு யதார்த்தமான தோல்வியாளா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ அப்துல் ஜப்பார் அவர்கள் முன்னாடி சொன்ன ஒரு கருத்தோட நான் நிகழ்ச்சியை மீண்டும் துவங்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, அணிகள்ல எந்தெந்த வீரர் இருக்கணும் அப்படின்றத ஸ்பான்சர்ஸ் முடிவு செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இத எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க? ஒரு வீராங்கனையா நீங்க பாக்கும்போது அணியில யார் யார் இருக்கணும், ஒரு ஸ்குவாட்ல யார் இருக்கணும் அப்படின்றத ஸ்பான்சர்ஸ் டிசைட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பிகாஸ் அதுக்குன்னு ஒரு BCCI ஒரு பாடி இருக்கா, அவங்க they have their selection committees and all that. So அது ஒரு ப்ராசஸ் தான். ஒரு டொமஸ்டிக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரும் அவங்களோட ட்ரீம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு விளையாடணும், இந்தியன் கிரிக்கெட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான். குளிர்லயோ வெயிலையோ மழையிலயோ நாயா பேயா அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க ட்ரீம் நோக்கி தான் போறாங்களே தவிர, சோ அதுக்கு அவங்களோட பெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை ரெகக்னைஸ் பண்ணி தான் செலக்ஷன் டீம் அவங்கள இன்டர்நேஷனல் லெவலுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்க அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்த்து தான் they put them into the team, இந்தியன் டீம். சோ அதுக்கும் ஸ்பான்சர்ஸ்ன்றதுக்கும் doesn't make much of a correlation. எப்படி பாக்குறீங்க? அதுல இவங்க அவங்க சகோதரி சைலஜா சொல்றதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் இன் செலக்ஷன் ப்ராசஸ். அப்புறம் ஜபார் சார் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க என்டார்ஸ் பண்ற கம்பெனிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். So total politics in selection process. இவ்வளவு கரெக்டா இருக்க கிரிக்கெட் நீங்க தினமும் உட்கார்ந்து பாக்குறீங்க. அதை நீங்க பியூரிஃபை பண்றது என்ன மாதிரியான நடவடிக்கை? அதான் சொல்றேன். we love cricket. We love Dhoni. Still we love Indian team. See தோத்துச்சுன்றதுக்காக எல்லா பிரச்சனையுமே வருது. இப்போ இந்தியா செமிஃபைனல்ஸ் தோத்துச்சு, இனிமேல் நான் கிரிக்கெட்டை பார்க்க மாட்டேன்னு எந்த ஒரு ரசிகனும் யாருமே சொல்ல கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. பிகாஸ் it is a religion. You cannot come out of கமர்ஷியல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாருல்ல. இப்போ அண்டர்-19 வேர்ல்ட் டீம் செலக்ட் இந்தியா டீம் எப்படி ஆடுறாங்க? அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஆடின விராட் கோலி அண்டர்-19 டீம் லீட் பண்ணி வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன் டீமுக்கு வந்தாரு. அப்போ அண்டர்-19 விளையாடும் போது அவருக்கு ஏதாவது ஸ்பான்சர் இருந்ததா? இல்லையே. எஸ், வேலிட் பாயிண்ட். எஸ், எப்படி பாருங்க. இல்ல சார், ஒரு புகார நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சாதாரணமா ஒரு புகார் நான் சொல்றேன். அப்படி அல்ல. Two people are equal. ரெண்டு திறமைசாலி இருக்கிறாங்க. எவனுக்கு சப்போர்ட் இருக்கோ அவன் செலக்ட் பண்ணப்படுறான். அப்படியே எத்தனை வீரர்கள் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றீங்க. ப்ரூவ் பண்றாங்க. அண்டர் வேர்ல்ட் கப் கேப்டன் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொண்டு வராரு இந்தியாக்கு. அதுக்கு தான் செலக்ஷனுக்கு வராரு. பிகாஸ் he won the world cup, அவர் செலக்ஷனுக்கு வந்துட்டாரு. அவரை போல அண்டர் டீம் இல்ல உண்மைக்கு தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. அண்டர் டீமுக்கு அவர் எப்படி கேப்டனா போடுறீங்க? அதுக்கப்புறம் உண்மன் சங்கர் எந்த மேட்ச்ல விளையாட சொல்லுங்க. எத்தனை ரஞ்சி மேட்ச்ல எத்தனை வருஷத்துல விளையாட சொல்ல வராரு. he is playing for Delhi cricket team. If I am not wrong, he is playing for Delhi cricket team. அது ரஞ்சி கிரிக்கெட்ல விளையாடுறாங்க. அண்டர்-19 ஆடுறாங்க, அண்டர்-22 ஆடுறாங்க, அண்டர்-25 ஆடுறாங்க, அப்புறம் ரஞ்சி டிராபி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட் ஆஃப் இந்தியாக்கு ஆடுறாங்க, அதுக்கப்புறமா அண்டர்-19 இந்தியா டீம் ஆடுறாங்க, வின் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அண்டர்-17 செலக்ட் பண்ணும்போதே உள்ள வந்துருது பாலிடிக்ஸ். இல்ல ஸ்பான்சர்ல கிடையவே கிடையாது. அப்படின்னா நான் கேக்குறேன், கிரிக்கெட்டுக்கு நீங்க ஸ்டில் யூ ஆர் லவ் ஆஃப் கிரிக்கெட். எவ்வளவு கரெக்டான கிரிக்கெட்டுக்கு நீங்க என்ன அதை பியூரிஃபை பண்ணணும் என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப விளையாடக்கூடிய பிளேயர்கள் எல்லாரும் கரப்டட் உள்ள அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸோட சப்போர்ட்டோட வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு டீம் வந்தாங்க? உமேஷ் யாதவ் ஷூ எல்லாம் விளையாண்டு இருக்காரு. ஷூ வாங்குறது கூட பைசா இல்லாம 120 விளையாண்டு இருக்காரு. 25 வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாங்கி கொடுக்க ஆள் இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் யூசுப் எடுத்துட்டு போவாங்க. யூசுப் நீங்க எப்படி பாக்குறீங்க? டெக்னிக்கலா நீங்க பல பிளேயர்ஸ்க்கு கோச் பண்ணக்கூடிய ஒருவரா இருக்கீங்க. சோ நிறைய வீரர்களுடைய பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்பான்சர்ஸோட சப்போர்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நேஷனல் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றது ஒரு தரப்பு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல சார். இப்போ அவர் விராட் கோலிக்கு வந்து அடிடாஸ் ஸ்பான்சர் பண்றாங்க, இவங்களுக்கு இது ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அவங்க எப்படி சார் செலக்ஷன் போர்டுல வந்து பிரஷர் போட முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் வந்து இவருக்கு நான் ஸ்பான்சர் பண்ணிட்டேன்றதுனால வந்து அவன் எப்படி எந்த ஒரு கம்பெனி வந்து பிரஷர் போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது சார். இன்னொன்னு வந்து அவங்க திறமைக்கு பரிசா தான் வந்து ஸ்பான்சர் வருதே தவிர இவங்களுக்கு இல்ல. இன்னொருத்தவங்க இப்போ இன்னொரு பிளேயர் வந்து அந்த பொசிஷனை பிடிக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் மாறி இவங்களுக்கு வருமே தவிர அவங்க பிரஷர் போட்டு வந்து ஒரு டீமை வந்து இது பண்ண முடியாது சார். அதே மாதிரி நீங்க பாருங்க, இவர் உமேஷ் யாதவா இருக்கட்டும் இல்ல முகமது சாமியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவங்க அவங்க. கரெக்ட். இந்த கேள்விக்கு நீங்க எப்படி பாருங்க? அப்துல் ஜப்பார் அவர்கள் கேட்க விரும்புறேன். உமேஷ் யாதவ் ஆகட்டும், இன்னும் ஷமி ஆகட்டும், பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு குடும்பத்துல ரஹானே மாதிரி வீரர்கள் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்திருக்காங்க. அவ்வளவு பெருசா வந்து அப்படி சொல்லாங்க. நம்ம அப்துல் காதர் அங்க வெறும் கட்டில தான் கிடந்தாரு, படுக்க பாய் கூட கிடையாது பாகிஸ்தான்ல. அதெல்லாம் சொல்லாதீங்க, அவருக்கு பழைய சொல்லாங்க. இன்னைக்கு அவங்க உமேஷ் யாதவ் பழைய பேர் கிடையாது, நான் அதை கேட்கிறேன். இல்ல அவங்களுடைய பழைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். இன்னைக்கு உமேஷ் யாதவ் அவர் அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை தள்ளி போட்டுக்கிட்டே போனார். பசிரியல் வந்த காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு விளம்பரம் தந்துள்ள கம்பெனிகள் ரிட்டையர் பண்ண வேண்டாம் என்று வற்புறுத்துகின்றன. கம்பெனிகள் மட்டுமா, ரசிகர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப தோனி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. சோ தோனிக்கு இல்லாத ஸ்பான்சர்ஷிப்பா? நான் உங்ககிட்ட தோனிக்கு இல்லாத ரிட்டையர் பண்ணட்டுமே. அப்புறம் நான் சொன்னீங்க அப்ப இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காருன்னா கபில் தேவ் காலத்துல இருந்து இந்த என்டார்சிங் தி ப்ராடக்ட் வந்து இருந்துட்டு இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாமாலிவ் கா ஜவாப் நை அப்படின்னு கபில் தேவ் சொல்லுவாரு. அந்த மாதிரி என்டார்சிங் பட் அப்போ வந்து கம்மியா இருந்துச்சு, இப்போ அதிகமாயிடுச்சு. விற்பனை செய்யறது அப்படின்றது ஒரு நீங்க யார் விளம்பரம் செஞ்சா பாப்பீங்க இல்லங்க. அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றதுதான் நீங்க அந்த கேம் எப்படி பாதிச்சிருக்குன்னா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பணம் சம்பாதிக்கிறதுலயும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்டார்ஸ் பண்றதுலயும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடுச்சு தவிர்த்து ஒரு மனப்பட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நாட்டுக்காக நம்ம ஜெயிக்கிறோம் ஒரு வீரர் ஒரே ஒரு நிமிஷம் நான் ராஜ்கிட்ட கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு வீரர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர், அவர் சிறப்பா விளையாடுறாரு, ஏழ்மையிலே இருக்காரு, எந்த வித வருமானமும் இல்ல அப்படின்னா அவர் எப்படி தொடர்ந்து விளையாடுவார்? அவரோட அவரோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்றது, ஆட்டத்திறனை பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லையே. கிரிக்கெட்டுக்கு வர இன்கம் மாதிரி எந்த ஒரு விளையாட்டு கிடையாது. பாரா ஒலிம்பிக்ஸ் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா மோஸ்ட் வாண்டட் கேம் ராஜ்குமார் ஃபிட்டா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க? இப்ப மத்தவங்க மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனோம்னா காலையில எழுந்து ஆபீஸ் போகணும். அவங்களுக்கு அப்படி இல்ல, நேரம் பிராக்டிஸ் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அது ஒன்று 2011 வந்து இந்தியா வின் பண்ணாங்க, அதுக்கு பேர் ஸ்பான்சர் வாங்கினாங்க. அப்ப ஏன் பேசவே இல்லை? கிரிக்கெட்டை வர்த்தகம் பாதிச்சிருக்கிறதா, வீரர்கள் வர்த்தகமயமாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ட்டு தொடர்ந்து பேசலாம். இந்திய அணியின் தோல்வி தகுதியற்ற அணியாலா எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயமா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கும் போது பல்வேறு விஷயங்கள் வாதத்துக்கு வந்தது. அதுல குறிப்பா எல்லாராலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், எதிர்த்தரப்பால சொல்லப்பட்ட ஒரு விஷயம், வர்த்தக ரீதியா வீரர்கள் பெரிய அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு வீராங்கனையான ஷைலஜாட்ட இருந்து அந்த கேள்வியை கேட்டு துவங்க விரும்புறேன். வர்த்தக அழுத்தம் தொடர்ந்து இந்தியன் டீமுக்குள்ள இருக்கிறதுக்கான அந்த பிரஷர், அது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடி இருந்து ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட், இது எல்லாமே ஒரு வீரருடைய ஆட்டத்திறனை பாதிக்குது அப்படின்றது கிரிட்டிசிஸோட கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு செலெக்ஷனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே தவறான விஷயம். அதை பத்தி வந்து நம்ம வாதம் பண்றதே ஒரு தவறான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிளேயரும் இந்தியன் டீம்ல வந்து அந்த அவங்க பிளேஸ் தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு கான்ஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். டீம்ல கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டுமே தான் அவங்களால இருக்க முடியும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல எக்கச்சக்கமான வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்காங்க. இப்போ வந்து மென்ஸ் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி காம்படிட்டிவ். அதுவும் இந்தியன் சப்கான்டினென்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு 15, 20, 30 பேர் தான் வந்துட்டு இந்தியன் ஸ்குவாடுக்கு வராங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப டஃப் ஜாப். அதை பண்றதுக்கு வந்துட்டு ஒருத்தரும் அவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அவங்க கேமை ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுதான் பாக்குறாங்க.
சோ நிச்சயமா வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ஸ்னால நம்ம டீம்ல இருக்கணும். வெரி வேலிட் ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, அந்த டேலண்ட்டுக்கு தான் ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. இவங்க மாத்தி சொல்றாங்க ஸ்பான்சர் இருந்தா தான் டேலண்ட் வருதுன்னு சொல்லிட்டு டேலண்ட் வர முடியாது. அதாவது நீங்க வந்து அப்படி சொல்லல அணியில் இருந்தால்தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அணியில் இருக்க, அதனால அணியில் இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார்கள். இன்னொன்னு சொல்றேன், நேற்று வரை ஒரு ப்ராடக்ட ஒரு வீரர் அணியில் இருந்த வீரர் சொல்லிக் கொண்டிருந்தார். அது பிராண்ட் நேம் நான் சொல்றது தேவையில்ல, இது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் அணியில் இல்ல, இன்னைக்கு அணியில் இருக்கிற ஒருத்தர் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி ஒரு வீரருடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வரிசை இருக்கும்போது, அதுக்கான போட்டி அதிகமா இருக்கும்போது விளையாடாத ஒரு வீரர் இந்திய அணியில ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் போது மக்கள் கருத்து என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். உலக கோப்பையில இந்திய அணிக்கான தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். தகுதியற்ற அணி அப்படின்னு 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர் போட்டிகள் அப்படின்னு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. வெற்றியும் தோல்வியும் போட்டியில சகஜம்தான் அப்படின்னு 75% மக்கள் சொல்லியிருக்காங்க. தோல்வி அப்படின்றது சகஜம் அப்படின்னு 75% மக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர் போட்டிகளுடைய அழுத்தம் அப்படின்னு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. தகுதியற்ற அணி அப்படின்னு 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேனலோட இணைய விரும்புறேன். உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து சொல்லுங்க. மக்களுடைய கருத்து, நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த எல்லா கருத்துக்களையும் பொய்யாக்குற மாதிரி மக்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. 75% மேல சகஜம் தான் அப்படின்னு மக்களே சகஜமா எடுத்துக்கிறாங்க. நம்ம ஏன் இவ்வளவு பிரஷர் எடுத்துக்கல? மக்கள் சகஜனா அந்த தோல்வியில எல்லா மக்களும் அந்த ஓட்டு போட்டவங்க தவிர்த்து மிச்சம் எல்லாம் இந்த செமிஃபைனல்ஸ் தோத்த உடனே எல்லாம் டிஜெக்ட் ஆகி அப்செட் ஆகி எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லா மக்களும் ஓட்டு போட்டவங்க எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க சோகத்துல. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் தான் மெஜாரிட்டி மக்கள். இன்றைக்கு இந்த தோல்வியை தாங்க முடியாம எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு மக்களுக்கு தான் தெரியும், இந்த ஒரிஜினல் மக்களுக்கு. கடைசி உங்களுடைய இறுதி வாதம், மக்கள் சகஜம் அப்படின்றாங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய மக்களுடைய சுபாவம் வெற்றி பெற்றால் துள்ளுவதும் தோல்வி கண்டால் துவழுவதும் ஒரு வழக்கம். இப்போ வெற்றி சகஜம் சொல்லிடணும் வைங்களேன், இங்க வச்சு சொல்லணும். நாளைக்கு எனக்கு ரோட்ல போகும்போது ஆமா இவரு சொல்லுவாரு, இவருக்கு சொல்லுவாரு, என்னையே நக்கல் அடிப்போம். காரணம் இந்த 75 பேர் கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஒழிய அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுவாங்க இது தப்புதான் சொல்லுவாங்க. அடுத்து ராஜ்குமார், ஃபேன்ஸ் கிளப் தான் பிளான்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் இஷ்டப்படுறோம். 70% அவங்க எங்களுக்கு யாரோ ஓட்டு போட்ட ஃபேன்ஸ் எங்க இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களோட இறுதி கட்டம், அதாவது இந்த போல் இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஹோல் கண்ட்ரின்னு தான் நம்ம பாக்குறோம். அந்த விதத்துல பாக்கும்போது டெஃபினட்டா 75% மோர் தென் ஹாஃப்ன்ற மாதிரி தான். அவங்க மக்கள் they taking it light. அவங்க பாசிட்டிவ், ஐ மீன் வின் பண்ணாலும் they take it happily, லூஸ் பண்ணாலும் they understand. ஏன்னா இந்தியன் டீம் they want to perform, அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ நிச்சயமா யூசுப் அவருடைய இறுதிக்கட்ட வாதத்தை இங்க பதிவு செய்ய சொல்றேன். இந்த ஓட் எப்படி பாக்குறீங்க? மக்கள் வெற்றியும் தோல்வியும் சகஜம் தான் அப்படின்னு 75% மக்கள் சொல்லியிருக்காங்க. சார், எனக்கு ஒரே ஒரு இது, சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல இந்த செலக்ஷன் ப்ராசஸ் மத்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நிச்சயமா ஒரு சாதாரண ஒரு இந்தியன் இந்தியன் டீம்ல ஆடணும்னு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க எல்லா பேத்துக்குமே. அதுக்கப்புறம் தான் மத்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். இப்ப நீங்க அவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிற இந்தியன்ஸுக்கு மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ விளையாட்டுல சகஜம், அதுதான் என்ன அத மக்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நாங்களும் அதான் சொல்றோம், வெற்றியும் தோல்வி சகஜம், ஆனா வெற்றி பெறணும்னு நாங்க விரும்புறோம். கண்டிப்பா எல்லாருடைய ஆசையும் வெற்றி பெறதான் இருக்கும். எல்லாருடைய ஆசையும் ஜெயிக்கணும், அதான் என்னோட விருப்பம். கண்டிப்பா நிகழ்ச்சியில இணைந்திருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருந்து ஒரு சாமானிய கிரிக்கெட் ரசிகர்களுடைய குரலா எதிரொலிச்ச ராஜசேகர் அவர்களுக்கும், அப்துல் ஜப்பார் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், சைலஜா அவர்களுக்கும், நம்மோடு இணைந்திருந்த யூசுப் அவர்களுக்கும் நன்றி. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கருத்துக்களும் வெவ்வேறா இருக்க உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கிரிக்கெட் அப்படின்றது அதோடைய தூய வடிவுல அதை ரசிக்கக்கூடிய 100 கோடி ரசிகனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.